ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் கேப்சிகம் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடை மிளகாய் எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பன்னீர் 200 கிராம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 20. முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள்: மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அடுத்தது பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், கஷூரி மேதி 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். இப்போது நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டரையும் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி 2 நிமிஷத்துக்கு தக்காளியை வேக விடுங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியமான தீயில் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்கான பிறகு இதில் குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். குடை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி குடை மிளகாய் 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். குடை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். இது போல் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பன்னீர் நல்லா வேகட்டும். பன்னீர் 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இப்போ கடைசியாக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஷூரி மேதியை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பரான கேப்சிகம் பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நானுக்கு கிரேவியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.